நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் சில சமயம் சரியான பதிலை விட சரியான கேள்விக்கு தான் பவர் ஜாஸ்தி. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைய கார்ட்டூன்ல பார்த்திருப்போம், காமிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு ராஜா, தோள் மேல ஒரு பிணம். ராஜா பேசுனா அந்த பிணம் பறந்து போயிடும். இதுதானே நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே அந்த ராஜா ஏன் ராத்திரி நேரத்துல கொலை நடுங்கிற சுடுகாட்டுக்கு தனியா போனாரு? அந்த வேதாளம் உண்மையிலேயே ஒரு பேயா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருந்துச்சா? குறிப்பா விக்ரமாதித்தன் அந்த வேதாளத்தை தூக்கிக்கிட்டு போறப்போ அவருக்கு எதிரா பின்னப்பட்ட ஒரு பயங்கரமான சதிவலை கான்ஸ்பிரசி பத்தி உங்களுக்கு தெரியுமா? வரலாறு மற்றும் புராணங்கள்ல மறைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த சாமியார் யாரு? விக்ரமாதித்தன் ஏன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு? இதுக்கு விடை தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. இந்த கதையோட முடிவுல அந்த வேதாளம் ராஜாவுக்கு சொன்ன ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு சிவத்தாண்டவம். கதை நடக்கிறது உஜ்ஜயினி தேசம். அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் மாவீரன் விக்ரமாதித்தன். இவர் சாதாரண ராஜா கிடையாதுங்க. தர்மம், நியாயம், வீரம்னு எல்லாத்துலயும் பெஸ்ட். அவரோட அவையில நவரத்தினங்கள் இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. இவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படிப்பட்ட ராஜாவோட சபைக்கு ஒரு நாள் சாந்தசீலன் அப்படின்னு ஒரு சாமியார் வராரு. பார்க்க ரொம்ப அமைதியா, முகத்துல ஒரு தேஜஸோட வந்த அந்த சாமியார் ராஜா விக்ரமாதித்தனை பார்த்துட்டு தினந்தோறும் ஒரு பழத்தை பரிசா கொடுத்துட்டு போவாரு. ராஜாவும் மரியாதையா அதை வாங்கி ஓரமா வைப்பாரு. இது பல வருஷமா தொடருது. ஒரு நாள் அந்த சாமியார் கொடுத்த பழம் கைதவறி கீழே விழுகுது. அதிலிருந்து பழம் உடைய உள்ள இருந்து ஜொலிக்கிற ஒரு விலை உயர்ந்த ரத்தினம், ஜெம் ஸ்டோன் வெளியே வருது. ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு. என்ன இது, இவ்வளோ நாளா இவர் கொடுத்த எல்லா பழத்திலையும் ரத்தினம் இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு அந்த ஸ்டோர் ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பழங்களும் அழுகி போய் குவியல் குவியலா ரத்தினங்கள் மின்னுது. உடனே ராஜா அந்த சாமியாரை கூப்பிட்டு, சுவாமி, எதுக்காக இவ்ளோ பெரிய பொக்கிஷத்தை எனக்கு கொடுக்கறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த சாமியார் ஒரு விபரீத ஆசையை சொல்றாரு. மன்னரே, நான் காளி தேவிக்கு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த யாகம் பூர்த்தி ஆகணும்னா எனக்கு ஒரு உதவி தேவை. வர்ற அமாவாசை அன்னைக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுல இருக்கிற ஒரு முருங்கை மரத்துல ஒரு பிணம் தொங்கிட்டு இருக்கும். அந்த பிணத்தை நீங்க எனக்காக கொண்டு வரணும். இது ஒரு மாவீரன் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்றாரு. ராஜா விக்ரமாதித்தனும் சரி, நான் செஞ்சு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சாமியார் யாரு? அவர் ஏன் ராஜாவையே அந்த பிணத்தை தூக்க சொன்னாரு? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு கதைக்குள்ள போகும்போது உங்களுக்கே புரியும். அம்மாவாசை ராத்திரி, வானத்துல நிலாவே இல்ல, கும்மிருட்டு, ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா ராஜா விக்ரமாதித்தன் மட்டும் இடுப்புல கத்தியோட தனி ஆளா அந்த சுடுகாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கற்பனை பண்ணி பாருங்க, சுத்தி எரிகிற பிணங்கள், நரிகளோட ஊல சத்தம், காத்துல ஒரு விதமான பிணவாட. சாதாரண மனுஷனா இருந்தா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஆனா விக்ரமாதித்தன் பயப்படல. நேரா அந்த சாமியார் சொன்ன மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரத்துல பார்த்தா தலைகீழா ஒரு பிணம் தொங்கிட்டு இருக்கு. அதுதான் வேதாளம். ராஜா மரத்து மேல ஏறி அந்த கயிற்றை வெட்டுறாரு. பொத்துன்னு அந்த பிணம் கீழே விழுந்தது. விழுகிற சத்தம் கேட்ட உடனே அந்த பிணம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு ஒரு சிரிப்பு. ராஜா கீழே இறங்கி வந்து அந்த பிணத்தை தூக்கி தோள்ல போடுறாரு. அப்போ அந்த பிணம் பேசுது. ஏ ராஜாவே, இந்த நடுராத்திரியில நிம்மதியா அரண்மனையில தூங்காம யாருக்காக இந்த வேலையை செய்யற? உனக்கு போர் அடிக்காம இருக்க நான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு கேக்குது. இங்கதான் விக்ரமாதித்யனோட பொறுமைக்கு ஒரு டெஸ்ட். வேதாளம் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கதையை சொல்லும். கதையோட முடிவில் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்கும். ராஜாவே, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லலைன்னா உன்னோட தலை சுக்கு நூறா வெடிச்சிரும். ஆனா நீ வாயை திறந்து பதில் சொன்னா நான் மறுபடியும் மரத்துக்கே ஓடி போயிடுவேன் அப்படின்னு கண்டிஷன் போடும். ராஜா புத்திசாலியாச்சு. அவர் சரியான பதில சொல்லிடுவாரு. பதில் சொன்ன உடனே வேதாளம் சர்ருன்னு பறந்து மறுபடியும் மரத்துல போய் தொங்கும். ராஜா மறுபடியும் மரம் ஏறுவாரு, வெட்டுவாரு, தூக்குவாரு.
இப்படி 24 முறை நடக்குது. 25வது முறை ராஜா அமைதியா இருக்காரு. வேதாளம் பிடிவாதமா அவர்கிட்ட பேசுது. இப்போ அந்த வேதாளம் ராஜாவோட விடாமுயற்சியை பார்த்து மெய் சிலிர்த்து போயிடுது. அப்போ அந்த வேதாளம் ராஜா கிட்ட ஒரு உண்மையை உடைக்குது. விக்ரமாதித்தா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாமியார் கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க பார்க்கற? நான் வெறும் பிணம் இல்ல, ஆனா அந்த சாமியார் வெறும் சாமியார் இல்ல, அவன் ஒரு போலி துறவி. அவன் காளிக்கு யாகம் பண்றது உண்மைதான், ஆனா அந்த யாகத்தோட முடிவுல அவன் என்ன பலி கொடுக்க போறான் தெரியுமா? என்ன இல்ல, ஒன்ன. ராஜலட்சணங்கள் பொருந்திய ஒரு மாவீரனை பலி கொடுத்தா அவனுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அதுக்காகத்தான் உன்னை வர வச்சிருக்கான். நீ அங்க கொண்டு போன உடனே அவன் உன்னை சாமி கும்பிட சொல்லுவான். நீ குனிஞ்ச உடனே உன் தலையை வெட்ட காத்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த வேதாளம் உண்மையை போட்டுடைக்குது. ராஜாவுக்கு இப்போதான் விஷயமே புரியுது. இவ்வளவு நாள் ரத்தினம் கொடுத்தது அன்புல இல்ல, ஆசை காட்டி பலி கொடுக்கத்தான். ராஜா அந்த பிணத்தோட சாமியார் இடத்துக்கு போறாரு. யாகம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. சாமியார் சாந்தசீலன் ராஜாவை பார்த்து சந்தோஷப்படுறான். வா ராஜாவே, நீ பெரிய வீரன் என்பதை நிரூபிச்சிட்ட. இந்த பிணத்தை இறக்கி வை. இந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கு. உனக்கு எல்லா வரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். வேதாளம் சொன்னது ஞாபகம் வருது. ராஜா உடனே ஒரு ட்ரிக் பண்றாரு. சுவாமி, நான் ஒரு ராஜா. எனக்கு எல்லாரும் தான் காலில் விழுந்து வணங்குவாங்க. எனக்கு மற்றவங்க காலில் விழுந்து பழக்கம் இல்லை. அதனால எப்படி விழுந்து கும்பிடணும்னு நீங்க செஞ்சு காட்டுங்க. அதை பார்த்து நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முட்டாள் சாமியார் இப்படித்தான் விழணும்னு தரையில படுத்து வணங்குறார். அவன் குனிஞ்ச அந்த நொடி விக்ரமாதித்தன் தன்னோட உடைவாளை எடுத்து ஒரே வெட்டு அந்த போலி சாமியாரோட தலை துண்டா விழுது. தாம் வெட்ட நினைச்ச குழியில தானே விழுந்துட்டான் அந்த சாமியார். அப்போ அங்க காளி தேவி இந்திரன் தோன்றி விக்ரமாதித்தனோட புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் பாராட்டி அந்த வேதாளத்தையே அவருக்கு காவலனாயிருக்க வரமும் கொடுக்கறாங்க. இதுதான் வரலாறு. சோ இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விக்ரமாதித்தன் கிட்ட வீரம் மட்டும் இல்ல, விவேகமும் இருந்துச்சு. ஆடத் தெரியாதவனுக்கு மேட கோணல்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அந்த வேதாளம் சொன்ன ஹிண்ட் மூலமா சுதாரிச்சுக்கிட்டாரு. வாழ்க்கையில நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியலாம், இப்படி ரத்தினங்களை கொடுத்த சந்நியாசி மாதிரி. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. விடாமுயற்சி. 24 முறை தோத்து போனாலும் ராஜா கைவிடல. சமயோசித புத்தி. கடைசி நேரத்துல எப்படி தப்பிக்கணும்னு யோசிச்சாரு. இந்த ரெண்டும் இருந்தா நீங்களும் விக்ரமாதித்தன் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை அந்த வேதாளம் கடைசி நேரத்துல அந்த சாமியார் பத்தி உண்மைய சொல்லாம இருந்திருந்தா விக்ரமாதித்தன் என்ன ஆகியிருப்பார்? ராஜா அந்த சாமியார நம்பி இருப்பாரா? உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்றேன். இதே மாதிரி நம்ம புராணங்கள்ல இருக்கிற மர்மமான கதைகள், கடவுள் ரகசியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இப்பவே நம்ம சிவதாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.